காசா சிட்டியிலிருந்து ஹமாஸோடு இணைந்து கொள்ளப் போகும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீன இளைஞர்களும் புதிய போராளிகளும் போர் அமைச்சரவையில் உண்மையை ஒப்புக்கொண்டு எச்சரிக்கைகளை வெளியிட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீரும் ஈரானுக்கு எதிராக மிரட்டல்களை வெளியிட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவும் முக்கியமான மொசாட் உளவாளிகளை தூக்கிலிட்ட ஈரானிய நீதிமன்றமும் கத்தாரிலே நடைபெற்று வரும் அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடும் இந்த மாநாட்டிற்கு முன்பே அறிக்கைகளை வெளியிட்ட அரபு லீக்கினுடைய செயலாளரும் கத்தாருக்கான தகவல்களை அனுப்பி வைத்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகளும் யமன் ஹவுதி இராணுவத்தின் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களும் லெபனானில் இருந்து கொண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு உளவு தகவல்களை வழங்கி வரும் துரோகி அப்பாஸினுடைய ஃபதா உறுப்பினர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளை நிரப்பும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் களமிறங்கிய மார்க்கோ ரூபியோவினுடைய மிரட்டலான எச்சரிக்கைகளும் கத்தார் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக அமெரிக்க ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கியிருந்தார். இஸ்ரேலியர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் ஹமாஸினுடைய கதையை முடிப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும். கத்தார் மீதான தாக்குதல்களினால் நான் மகிழ்ச்சி அடையவில்லை. கத்தார் எப்போதும் எங்களுடைய நெருங்கிய கூட்டாளியாகவே இருக்கின்றார். அதிகமானோருக்கு இது பற்றி தெரியாது. அவர்கள் எங்களுக்கு ஒரு அழகான விமானத்தை இலவசமாக பரிசளித்துள்ளார்கள். அது ஒரு அற்புதமான விமானம். அதே நேரம் நான் இஸ்ரேலினுடைய மிக நெருங்கிய நண்பனாகவும் இருக்கின்றேன். மேலும் இஸ்ரேல் ஒரு வலுவான நாடாகவும் இருக்கின்றது என டொனால்ட் ட்ரம்ப் பதில்களை வழங்கியுள்ளார். அத்தோடு இன்று மாலை கத்தாரிலே அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடு ஆரம்பமாகியுள்ளது. இந்த மாநாட்டிலே அடிமை அரபுகள் உட்பட இஸ்லாமிய நாட்டு தலைவர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். மேலும் இன்று காலை அரபு லீக்கினுடைய செயலாளர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த உச்சி மாநாட்டிலே நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நடைமுறை நடவடிக்கைகளை எடுக்காவிட்டாலும் இந்த உச்சி மாநாட்டின் விளைவுகள் அரபு தெருக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றாவிட்டாலும் இந்த உச்சி மாநாடானது மிக முக்கியமான மாநாடாகவே அமைந்திருக்கின்றது. மேலும் இந்த உச்சி மாநாடு பகுத்தறிவினால் வகைப்படுத்தப்படுகின்றது என்றும் அரபு லீக்கினுடைய செயலாளர் தெரிவித்துள்ளார். அதாவது குறித்த உச்சி மாநாடு நடைபெறுவதற்கு முன்பே இஸ்ரேலுக்கு எதிராக எந்தவிதமான நடைமுறை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டாது என்பதனை அரபு லீக்கின் செயலாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். அதே போன்று இன்று காலையே ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகள் கத்தாருக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்பி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இந்த உச்சி மாநாட்டிலே இஸ்ரேலுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் இஸ்ரேலுக்கு எதிரான இராணுவ தீர்வுகள் கொண்டுவரப்படுமாக இருந்தால் அவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் இஸ்ரேலுக்கு எதிரான இந்த செயற்பாடுகளுக்கான அங்கீகாரத்தையும் அனுமதியையும் நாங்கள் வழங்கப் போவதில்லை என்றும் அடிமை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகள் கத்தாருக்கு தெளிவான செய்திகளை வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது கத்தாரிலே அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடு நடைபெற்று வருகின்றது. இன்னும் குறித்த அரபு உச்சி மாநாட்டினுடைய முடிவுகள் வெளிப்படுத்தப்படவில்லை. இதனால் குறித்த அரபு உச்சி மாநாடு தொடர்பான விரிவான தகவல்களை நாளைய காணொளியில் பதிவிடுகின்றேன். அடுத்து துருக்கியினுடைய எனிடன் ரெஃபா கட்சியினுடைய தலைவர் ஃபாத்தி எர்பகான் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சுமார் 5000 துருக்கிய குடிமக்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திலே பணிபுரிகின்றார்கள். காசாவிலே பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதில் 5000க்கும் அதிகமான துருக்கிய குடிமக்கள் இஸ்ரேலிய இராணுவத்தோடு இணைந்து செயற்படுகின்றார்கள். மேலும் இவர்கள் பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்துவிட்டு மீண்டும் துருக்கிக்கு திரும்புகின்றார்கள். ஓய்வெடுப்பதற்காகவும் குடும்ப உறுப்பினர்களை சந்திப்பதற்காகவும் இவர்கள் துருக்கிக்கு திரும்புகின்றனர். 5000க்கும் அதிகமான துருக்கிய குடியுரிமை பெற்றிருப்பவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தில் பணிபுரிவதும் அவர்கள் காசாவிலே இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டுவிட்டு பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்துவிட்டு ஓய்வுக்காக துருக்கியை வந்தடைவதும் துருக்கியின் ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாகும். அது மட்டுமல்லாமல் இது நீதி மற்றும் மனிதநேயத்திற்கு எதிரான செயற்பாடுகளாகும். ஆனால் துருக்கியினுடைய அரசாங்கம் இவற்றை கண்டுகொள்வதில்லை. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளை வலுப்படுத்துவதிலே துருக்கி அரசாங்கம் அதிகமாக கவனம் செலுத்துகின்றது என எனிடன் ரெஃபா கட்சியினுடைய தலைவர் ஃபாத்தி எர்பகான் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திலே துருக்கியினுடைய குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய 5000க்கும் அதிகமான சிப்பாய்கள் சேவை செய்கின்றார்கள். காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதில் துருக்கிய குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய 5000க்கும் அதிகமான சிப்பாய்களும் முக்கிய பங்கை வகிக்கின்றார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு பொருளாதார உறவுகளை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய துரோகி அர்துகானினுடைய அரசாங்கம் ஒரு பொழுதும் துருக்கிய குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய 5000 சிப்பாய்களுக்கு எதிராக எந்தவிதமான
நடவடிக்கைகளையும் எடுக்கப் போவதில்லை. மேலும் இது பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளில் துருக்கி நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து 12 நாள் போரின் போது ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்காக அமெரிக்கா அதனுடைய அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் உச்ச அளவில் பயன்படுத்தி இருந்தது. அமெரிக்காவின் மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளான டேவிட் ஸ்லிங், பெட்ரியோட் மற்றும் தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்காக உச்ச அளவில் பயன்படுத்தி இருந்தது. மேலும் 12 நாள் போரிலே ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்காக அமெரிக்கா அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தியதனால் அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் 3/2 பகுதி முழுமையாக இருந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீள் நிரப்புவதற்காக அமெரிக்கா $3.5 பில்லியன் தற்போது ஒதுக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியிலிருந்து $650 மில்லியன் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்காக ஒதுக்கியுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பலப்படுத்துவதற்காகவும் வான் பாதுகாப்பு ஏவுகணை உற்பத்திகளை அதிகரிப்பதற்காகவுமே இந்த $650 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் 2029ஆம் ஆண்டு வரையில் இஸ்ரேலுக்கு எந்தவிதமான ஆயுத பற்றாக்குறைகளும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இஸ்ரேலுக்கான முழுமையான ஆயுத விநியோகத்தை வழங்குவதற்கான ஒரு முன்மொழிவையும் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் முன்வைத்துள்ளார்கள். இதன் மூலமாக 2029ஆம் ஆண்டு வரையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களும் வான் பாதுகாப்பு அமைப்பு ஏவுகணைகளும் முழுமையாக விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கிய மார்கோ ரூபியோவும் நெட்டன்யாகுவும் அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபியும் அல்-அக்ஸா மசூதிக்கு மேற்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் வால் என்று அழைக்கப்படும் புராக் சுவரிலே தல்மூதிக் சடங்குகளை மேற்கொண்டிருந்தார்கள். அல்-அக்ஸா மசூதிக்கு சொந்தமான இந்த புராக் சுவரிலே தல்மூதிக் சடங்குகளை மேற்கொள்வது சட்டவிரோதமானதாகும். மேலும் குறித்த சடங்குகளை தொடர்ந்து நெட்டன்யாகு இவ்வாறு தெரிவித்தார். மார்கோ ரூபியோவினுடைய வருகை இஸ்ரேலிய அமெரிக்க உறவின் வலிமையை பிரதிபலிக்கக்கூடிய மிக முக்கியமான சான்றாகும். நாங்கள் ஒன்றிணைந்து தொட்ட வெஸ்டர்ன் வாலினுடைய சுவர்களை போன்றே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் பலமாக இருக்கின்றது. இன்று இஸ்ரேல் மக்கள் சார்பாக மாத்திரமல்லாமல் எங்களுக்கு முன்பு வாழ்ந்த யூத தலைமுறைகள் சார்பாகவும் இந்த உறவை நாங்கள் பாராட்டுகின்றோம். மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ள இந்த உறவின் மூலமாக யூத அரசை நாங்கள் கட்டி எழுப்புவோம் என நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த சடங்குகளுக்கு பின்பு மார்கோ ரூபியோவுக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் பாதுகாப்பு ஆலோசனை அமர்வுகள் நடைபெற்றன. இந்த அமர்வின் போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேல் முழுமையாக இறையாண்மையை செலுத்துவது தொடர்பாகவும் காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் காசாவில் உள்ள பலஸ்தீனியர்களை இடம்பெயர்த்துவது தொடர்பாகவும் மிக முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலினுடைய இந்த வேலை திட்டங்களுக்கு அமெரிக்கா முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் எதை செய்வதாக இருந்தாலும் அவசரமாக செய்து முடிக்க வேண்டும் என்றும் காசாவிலே ஹமாஸினுடைய கதையை அவசரமாக முடிக்க வேண்டும் என்றும் மார்கோ ரூபியோ நெட்டன்யாகுவிடம் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் வெஸ்ட் பேங்க் மீது இஸ்ரேல் முழுமையாக இறையாண்மையை செலுத்துவது தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளையும் இனி வரக்கூடிய வாரங்களில் நெட்டன்யாகு வெளியிடுவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஐநாவின் பொதுச்சபையில் பலஸ்தீனி அங்கீகாரம் தொடர்பான உச்சி மாநாடுகள் நடைபெற்று முடிந்ததற்கு பின்பே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலின் முழுமையான இறையாண்மையை செலுத்துவது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகளை டொனால்ட் ட்ரம்ப் வெளியிடுவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று காலையும் மார்கோ ரூபியோவுக்கும் நெட்டன்யாகுவுக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் மூலோபாய விவகார அமைச்சருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடக சந்திப்பொன்றும் நடைபெற்றிருந்தது. மேலும் இந்த ஊடக சந்திப்பிலே மார்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்தார். பலஸ்தீனை அங்கீகரிப்பது ஹமாஸை அங்கீகரிப்பதாகும். இதனை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இஸ்ரேலிய பணைய கைதிகள் காசாவில் இருந்து முழுமையாக விடுதலை செய்யப்பட வேண்டும். ஹமாஸினுடைய கதை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைந்து விட வேண்டும். இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு எங்களுக்கு மிக முக்கியமானதாகும். எதிர்காலத்தில் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு ஹமாஸினால் எந்தவிதமான அச்சுறுத்தல்களும் ஏற்பட்டுவிடக் கூடாது. இதற்காக நாங்கள் இஸ்ரேலோடு ஒன்றிணைந்து அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம். அதே போன்று ஈரானிடம் நீண்ட தூர ஏவுகணைகள் காணப்படுகின்றன. ஈரானிடம் இருக்கக்கூடிய இந்த நீண்ட தூர ஏவுகணைகள் பிராந்தியத்திற்கு மாத்திரம் அச்சுறுத்தல் அல்ல, ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் ஈரானிய நீண்ட தூர ஏவுகணைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இதனால் எங்களுடைய நண்பர்களான ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும். இதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார்.
அடுத்து லெபனானினுடைய அல் புரூஜ் ஷமாலி பலஸ்தீனிய முகாமில் லெபனானிய பாதுகாப்பு படையினர் 2 ஃபத்தா உறுப்பினர்களை கைது செய்துள்ளார்கள். மேலும் இவர்களிடம் இருந்து 4 லட்சம் டாலர்கள் பெறுமதி அளவிலான இலத்திரனியல் உபகரணங்களும் உளவு கருவிகளும் சில ரகசியமான சாதனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதாவது இவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கியுள்ளார்கள். லெபனானிலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்கள் தொடர்பான உளவு தகவல்களையும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் தொடர்பான உளவு தகவல்களையும் மேலும் இன்னும் பல முக்கியமான உளவு தகவல்களையும் இவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கியுள்ளார்கள். மேலும் இவர்களுக்கு கீழால் 8 பேரை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வலையமைப்பும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் குறித்த வலையமைப்பிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 8 பேரும் கைது செய்யப்படவில்லை. இவை தொடர்பான விசாரணைகளையும் லெபனானிய பாதுகாப்பு படையினர் அவசரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். அதாவது துரோகி அப்பாஸினுடைய ஃபதா அமைப்பினர் பலஸ்தீனிய மண்ணில் மாத்திரமல்ல லெபனானிய மண்ணிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான உளவு தகவல்களை வழங்கக்கூடிய மிகப்பெரிய உளவாளிகளாகவும் துரோகிகளாகவுமே செயற்பட்டு வருகின்றார்கள் என்பதனை இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஈரானிய நீதிமன்றம் 4 முக்கியமான மொசாட் உளவாளிகளுக்கு மரண தண்டனையை விதித்துள்ளது. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகளுக்கு சிம் கார்டு மற்றும் தொலைபேசிகளை விநியோகம் செய்யக்கூடியவர்களாகவும் தெஹ்ரான் மற்றும் இஸ்ஃபஹான் பிரதேசங்களிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு மூல காரணமாகவே இவர்கள் அமைந்திருப்பதாகவும் ஈரானிய நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. மேலும் இதற்கமைவாகவே தற்போது இவர்கள் தூக்கிலிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பாக மொசாட் மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. 60% வரையில் செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய 400 கிலோகிராம் யுரேனியத்தினை ஈரான் எங்கு மறைத்து வைத்துள்ளது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த 400 கிலோகிராம் யுரேனியம் தொடர்பான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளன. மேலும் இந்த யுரேனியத்தினை பயன்படுத்தி அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகளை ஈரான் மேற்கொண்டால் நாங்கள் அதிரடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பிப்போம். மேலும் நாங்கள் அனைத்தையும் முழுமையாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஈரானினுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் நாங்கள் துல்லியமாக கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏதாவது மீறல்கள் ஏற்பட்டால் நாங்கள் விரைவாக தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என மொசாட் உளவு பிரிவினர் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஈலாட் துறைமுகத்தை இலக்கு வைத்தும் ரமோன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் 3 ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இன்று அதிகாலையும் குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த ட்ரோன்கள் 2 பிரதேசங்களில் தாக்கத்தினை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த ட்ரோன்களை நாங்கள் முழுமையாக சுட்டு வீழ்த்தி விட்டோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவித்துள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களையும் தரைமட்டமாக்குவதற்கான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 25க்கும் அதிகமான கட்டிடங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. மேலும் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழகம் ஒன்று முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களையும் முழுமையாக தரைமட்டமாக்குவதற்காக மேற்கொண்டு வரக்கூடிய இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களினால் கொல்லப்படுகின்ற பலஸ்தீனிய மக்களுடைய எண்ணிக்கையும் 100 கணக்கில் அதிகரித்து செல்கின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த உச்ச வான்வழி தாக்குதல்களினால் 90க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 250க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயங்களுக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து காசா சிட்டியிலே 10 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் வாழ்கின்றார்கள். இவர்களில் தற்போது 3 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் காசா சிட்டியை விட்டு வெளியேறி தெற்கு காசாவை நோக்கி இடம்பெயர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்வாறு காசா சிட்டியிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய 3 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களில் பெண்களும் குழந்தைகளுமே அதிகமாக உள்ளடங்குகின்றார்கள். மேலும் இந்த பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக தெற்கு பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர வேண்டும் என்பதற்காக இவர்களோடு ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு ஆண்கள் வீதம் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அதிகளவான பலஸ்தீனிய ஆண்கள் காசா சிட்டியிலேயே நிலை கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச வான்வழி தாக்குதல்களில் இருந்து தங்களுடைய குடும்பத்தினை பாதுகாப்பதற்காக காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய அதிகளவான ஆண்கள் தங்களுடைய குடும்பத்தை தெற்கை நோக்கி அனுப்பி வைத்துள்ளார்கள். மேலும் இவ்வாறு பெண்களையும் குழந்தைகளையும் காசா சிட்டியிலிருந்து அனுப்பி வைத்துவிட்டு காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய அதிகளவான இளைஞர்கள் பலஸ்தீனிய போராளிகளோடு ஒன்றிணைந்து மோதல்களில் களமிறங்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை
தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர் அவி இஷ்சரோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசா சிட்டி போரானது வடக்கு காசாவின் இறுதி யுத்தமாகவே அமைந்திருக்கும். மேலும் அதிகளவான பலஸ்தீன இளைஞர்கள் காசா சிட்டியிலேயே தற்போது நிலை கொண்டுள்ளார்கள். இதனால் கிட்டத்தட்ட 15,000 தொடக்கம் 25,000 வரையிலான பலஸ்தீன இளைஞர்கள் புதிய போராளிகளாக ஹமாஸோடு இணைந்து கொள்வார்கள். தங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் மாத்திரம் அனுப்பி வைத்திருக்கக்கூடியவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிராக காசா சிட்டி போரிலே களமிறங்குவார்கள். இதனால் காசா சிட்டியை கைப்பற்றக்கூடிய தாக்குதல்கள் ஒரு மிகப்பெரிய சிக்கலான தாக்குதல்களாகவே இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மாறப்போகின்றது. மேலும் இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய இழப்புகளையும் சந்திக்கலாம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர் அவி இஷ்சரோஃப் தெரிவித்துள்ளார். உண்மையில் காசா சிட்டி போரானது வடக்கு காசாவினுடைய இறுதி போராகவே அமைந்துள்ளது. இதனால் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பலஸ்தீன இளைஞர்கள் நிச்சயமாக புதிய போராளிகளாக ஹமாஸோடும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களோடும் இணைந்து கொள்வார்கள். காசா சிட்டியை கைப்பற்றுவதற்காக நுழையக்கூடிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினை எதிர்த்து போராடுவதற்கு அனைத்து பலஸ்தீன இளைஞர்களும் களமிறங்குவார்கள். அதே போன்று பலஸ்தீன உயரடுக்கு போராளிகளும் மூசாவின் கோலை கொண்டு தயாராக இருக்கின்றார்கள். மேலும் நிச்சயமாக இந்த போரானது ஆக்கிரமிப்புக்கும் ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் மிகப்பெரிய ஆச்சரியங்களை வெளிப்படுத்தும். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி போர் அமைச்சரவை கூட்டத்தில் இறுதி எச்சரிக்கைகளையும் அடுத்த கட்ட முடிவுகளையும் வெளிப்படுத்தியுள்ளார். நாங்கள் காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான கிடியோன் சரியோட்ஸ் தாக்குதல்களின் 2ஆம் கட்டத்தினை ஆரம்பிக்கப் போகின்றோம். இந்த தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு சில விடயங்களை நான் வெளிப்படையாக தெரிவிக்கின்றேன். தற்போது எங்களுடைய இராணுவத்திடம் இருக்கக்கூடிய திறன்களை பயன்படுத்தி ஹமாஸை இராணுவ ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ தோற்கடிக்க முடியாது. நாங்கள் காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றினாலும் ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படும் என்பதற்கான உத்தரவாதத்தினை எனக்கு வழங்கவே முடியாது. அரசியல் தலைமைகளின் உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு இந்த போரை நாங்கள் வழிநடத்துவோம். ஆனால் காசா சிட்டியை கைப்பற்றுவதன் மூலமாக ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியும் என்பதற்கான உத்தரவாதத்தை வழங்கவே முடியாது. மேலும் இதற்கான பொறுப்பை என்னால் சுமக்கவும் முடியாது. தற்போது நாங்கள் காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கு படிப்படியான தாக்குதல் திட்டங்களையே வகுத்துள்ளோம். இந்த தாக்குதல் திட்டங்கள் பலமான தாக்குதல் திட்டங்களாகும். மேலும் காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய அதிகளவான பொதுமக்களை வெளியேற்ற முடியாது. இறுதி நேரத்தில் தான் அதிகளவான பொதுமக்கள் வெளியேறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த உண்மைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மிகப்பெரிய அச்சத்தோடு காசா சிட்டி தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது. காசா சிட்டியை கைப்பற்றினாலும் ஹமாஸை தோற்கடிக்க முடியாது என்பதனை ஒப்புக்கொண்டே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசா சிட்டி மீதான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது. அத்தோடு காசா சிட்டியை கைப்பற்றக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும் என்பதனையும் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் வடக்கு காசாவின் எல்லை பிரதேசங்களிலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல் குதுஸ் படையினர் ஷேக் ரத்வான் பிரதேசத்தில் சக்தி வாய்ந்த கண்ணிவெடியை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று ஷேக் ரத்வான் பிரதேசத்திலே அல் அக்ஸா படையினர் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். சைர் வெடிகுண்டை பயன்படுத்திய இவற்றை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சிப்பாய்களை இலக்கு வைத்து ஆர்பிஜி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 15க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.